ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மக்களவை சபாநாயகருக்கு எதிராக காங்கிரஸ் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறது. மக்களவையில் சபாநாயகர் ஓம் பிர்லாவிற்கு எதிராக இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை காங்கிரஸ் கட்சி அளித்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் சபாநாயகர் மக்களவையை பாரபட்சமின்றி நடத்த வேண்டும் என்றும் காங்கிரஸ் கட்சி சார்பில் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தினுடைய இந்த நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியா பார்த்துட்டு இருக்கோம். கடந்த சில நாட்களாகவே நாடாளுமன்றத்தில் தொடரும் அமளி ஒரு பக்கம். தற்பொழுது இந்த நிலையில சபாநாயகருக்கு எதிராக மக்களவையில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி சார்பில். இதற்கான கூட்டம் என்பது சற்று முன்பு நடந்திருந்த நிலையில இப்ப இதற்கான இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கான நோட்டீஸ் என்பது வழங்கப்பட்டிருப்பதாக நாம் முக்கிய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப இதற்கு முன்னாடியும் கூட இந்த மாதிரி சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் எல்லாமே கூட கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் எல்லாமே நாடாளுமன்றத்துல தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. காரணம் என்னன்னா, இதற்கு எம்பி அந்த உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது முடிவு பெறணும். அப்படி முடிவு பெற்றால் மட்டும்தான் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது நிறைவேற்றப்படும். இது தொடர்பான பல்வேறு விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷும் நம்மோட இணைஞ்சிருக்காரு, பேசலாம். ரமேஷ், இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் பற்றியும் சொல்லுங்க. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறது எப்படி சட்டப்பூர்வமா அடுத்தடுத்த நடவடிக்கைக்கு உட்படும், அந்த தகவல்களையும் நீங்க பகிர்ந்துக்கலாம். நேற்றே நாம் பதிவு செய்திருந்தோம், மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக காங்கிரஸ் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடிவு செய்திருக்கிறது என்று. அதன்படி தற்போது மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை காங்கிரஸ் கொண்டு வந்திருக்கிறது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ எழுத்துப்பூர்வ நோட்டீஸை காங்கிரஸ் கட்சி மக்களவையினுடைய செக்ரட்டரி ஜெனரல் அவர்களிடம் வழங்கி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கொடிக்குனில் சுரேஷ் மற்றும் முகமது ஜாவேத் ஆகியோர் இந்த நோட்டீஸை மக்களவையினுடைய செக்ரட்டரி ஜெனரல் ஆகியோரிடம் வழங்கி இருக்கின்றனர். மொத்தம் 100 எதிர்கட்சி எம்பிக்கள் இந்த தீர்மானத்தில் ஆதரவாக கையெழுத்திட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. சமாஜ்வாதி, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளும் இதனை தாங்கள் ஆதரிப்போம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இனி இந்த நோட்டீஸை சபாநாயகர் முறைப்படி ஆய்வுக்கு உட்படுத்துவார். அதாவது மக்களவையினுடைய விதி எண் 198 கீழ் இந்த அவர்கள் குறிப்பிட்டுள்ள காரணம் சரியானதுதானா, முறையானதானா, இந்த நோட்டீஸை ஏற்கலாமா வேண்டாமா என்பது குறித்து சட்ட நிபுணர்களோடு கலந்து ஆலோசித்து தன்னுடைய முடிவை சபாநாயகர் அறிவிப்பார். குறிப்பாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று, நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் 14 நாட்களுக்கு முன்பு பிரயர் நோட்டீஸ் என்பது கொடுக்கப்பட வேண்டும். இவர்கள் தற்போதுதான் இந்த நோட்டீஸை கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த நாடாளுமன்றம் இன்னும் 3 நாட்கள் மட்டும்தான் நடைபெறப் போகிறது. அதன் பிறகு 2வது அமர்வு அடுத்த மாதம் தான் கூடும். எனவே தற்போது இவர்கள் இந்த நோட்டீஸை அளித்திருந்தாலும் இந்த 3 நாட்களில் இந்த நோட்டீஸ் குறித்து எந்த விதமான கருத்தும் தெரிவிக்கப்படாது. அடுத்த மாதம் நாடாளுமன்றத்தினுடைய 2வது அமர்வு கூடும் போதுதான் இது குறித்து மக்களவை சபாநாயகர் தன்னுடைய தீர்ப்பை கூறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒருவேளை எதிர்கட்சிகளுடைய இந்த நோட்டீஸை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டாரே ஆனால், ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து 10 நாட்களுக்குள்ளாக இந்த தீர்மானம் அவையிலே விவாதத்திற்கு விடப்படும். இந்த தீர்மானத்தின் மீது விவாதம் நடத்தப்பட்டு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு வாக்கெடுப்பில் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக பல வாக்குகள் விழுந்தால் அதன் பிறகு சபாநாயகர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார். ஒருவேளை இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக போதிய வாக்குகள் கிடைக்கவில்லை என்றால் தீர்மானம் தோற்கடிக்கப்படும். எதிர்கட்சிகள் கொண்டு வந்த அந்த தீர்மானம் தோற்கடிக்கப்படும். இதுதான் நடைமுறை. பொதுவாக மக்களவை சபாநாயகருக்கு எதிராக கொண்டு வரப்படும் இது போன்ற தீர்மானங்களுக்கு சிம்பிள் மெஜாரிட்டியே போதுமானது. அதாவது சிம்பிள் மெஜாரிட்டி, ஆதரவை விட எதிர்ப்பு ஒருவேளை கூடுதலாக இருந்தால் இந்த தீர்மானம் நிச்சயமாக தோற்கடிக்கப்படும். அதுதான் விதிமுறையாக இருக்கிறது. ஒருவேளை சபாநாயகர் இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்தால் அதன் பிறகு அவை நடவடிக்கையில் சபாநாயகர் கலந்து கொள்ளாமல் விலகி இருப்பார். சபாநாயகர் ஓம் பிர்லா எந்த விதமான அவை நடவடிக்கையிலும் பங்கேற்க மாட்டார். அவருக்கு பதிலாக வேறு ஒரு நபர் தான் சபையை வழிநடத்தி செல்வார்கள். ஆனால் அவை நடவடிக்கையில் தான் சபாநாயகர் பங்கேற்க மாட்டாரே தவிர மற்றபடி இந்த தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பங்கேற்கலாம், வாக்கெடுப்பிலும் கூட அவர் பங்கேற்கலாம். ஒரு வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்காக இது போன்ற ஒரு நடைமுறை என்பது பின்பற்றப்படுகிறது. குறிப்பாக எதிர்கட்சிகள் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பதற்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான காரணம், சபாநாயகர் ஒருதலைபட்சமாக செயல்படுகிறார். குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்தில் மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர் பேசவே விடவில்லை. குறிப்பாக முன்னாள் ராணுவ தளபதி MM நரவனேவினுடைய புத்தகத்தை மேற்கோள் காட்டி ராகுல் காந்தி பேச முயன்ற போது அதற்கு அவர் அனுமதி வழங்கவில்லை.
இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் 8 பேரை அவர் இந்த நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்திருக்கிறார். இது தவிர பிரதமரை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தாக்க முயன்றதாக ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை மக்களவை சபாநாயகர் சுமத்தி இருக்கிறார். இப்படி பல்வேறு காரணங்களை சுட்டிக்காட்டினால் இந்த காங்கிரஸ் மக்களவை சபாநாயகருக்கு எதிரான இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand.